ஓம் சாந்தி. இன்று 15/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மரணம். இன்றைய முரளியிலும் பகவான் குழந்தைகளை பார்த்து அருமையாக அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையான கீதையின் சாரம். இந்த தலைப்பில் என்ன சொல்கின்றார் பாருங்க, அருமையான விளக்கம். இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். நான் வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரம். வீடு எங்கே இருக்கின்றது? பரந்தாமம். இறைவன் இருக்கின்ற இடம்தான் நமது இடம். அதுதான் நம்மளுடைய உண்மையான வீடு. அங்குதான் நாம் செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். தேகத்தையும் மறந்து விடுங்கள். அதனோடு இருக்கின்ற அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை என்றால் இறைவன். ஒரு இறைவனை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையான கீதையின் சாரம். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது? குழந்தைகளாகிய கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது? சகஜமாக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள்? பதில்: பாபா சொல்கிறார், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். முற்றிலும் அமைதியாக இருங்கள். முற்றிலும் முழுமையாக அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி பெறுவீர்கள். அமைதியாக இருப்பதனால் பாபாவின், அதாவது இறைவனின் ஆஸ்தியை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். பாபாவின் நினைவில் இருக்கின்ற போது உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். ஆயுள் அதிகமாகும். உங்களுடைய ஆயுள் அதிகமாகும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டுமென்றால் நீங்கள் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். இதுதான் சகஜமான புருஷார்த்தம். சகஜமான புருஷார்த்தம், சகஜமான முயற்சி என்று இறைவன் இந்த கேள்விப்பதில் மிகவும் அருமையாக சொல்லுகின்றார். அடுத்த பகுதியை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த தாரணைக்கான முக்கிய சாரத்தில் 2 பாயிண்ட்கள் உண்டு. ஒன்று, முதல் பாயிண்ட், இந்த ஒவ்வொரு அவிநாசி ஞான ரத்தினமும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னை போல் மற்றவர்களையும் ஆக்கி உயர்ந்த பதவி பெற வைக்க வேண்டும். அதாவது என்னுடைய விளக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு அவிநாசி ஞான ரத்தினமும், நாசி என்றால் அழியக்கூடிய, அவிநாசி அழியாத ஞான ரத்தினமும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னை போல் மற்றவர்களையும் ஆக்கி உயர்ந்த பதவி பெற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், விகர்மங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும். அதாவது மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள், கெட்ட எண்ணங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும். நல்ல விதமான சங்கல்பங்களை மனதில் ஒட்ட வேண்டும். கர்மேந்திரியங்களினால் யாதொரு தவறான காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. கர்மேந்திரியங்களால் உடல் உறுப்புகளால் யாதொரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. 2வது பாயிண்டை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். விகர்மங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும். நல்ல விதமான சங்கல்பங்களை மனதில் ஒட்ட வேண்டும்.
கர்மேந்திரியங்களால் யாதொரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. வரதானம் ஆன்மீகத்தன்மையின் பிரபாவத்தின் மூலம் பரிஸ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகிதி ஆகுக என்று இறைவன் கூறுகின்றார். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தில் ஆன்மீகத்தன்மையின் பிரபாவம் தென்படும் அளவிற்கு தொடர்பின் நிறமானது ஒட்டிக்கொள்கிறது. இந்த ஆன்மீகத்தன்மையில் இருப்பதனால் பரிஸ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்து விடுகின்றது. எவ்வாறு மேக்கப் போட்டுக்கொண்ட பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிவிடுகின்றார்கள். மேக்கப் செய்வதனால் அழகாக ஆக்கிவிடுகின்றார்கள். இங்கே கூட பரிஸ்தா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அவருடைய சிநேகியாக ஆக்கிவிடும். ஸ்லோகன்: பிரம்மச்சரியம், யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையை உண்மையான முயற்சியாகும். பிரம்மச்சரியம், யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே, தெய்வீக குணங்கள் இந்த மூன்றின் நடைமுறையே உண்மையான முயற்சியாகும் என்று இறைவன் அழகாக சொல்கின்றார். இந்த வாணியை நன்றாக முழு வாணியும் படியுங்கள். முடிந்தவரை ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு சென்று முறையாக 7 நாள் வகுப்பை கற்றுக்கொண்டு ராஜயோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ராஜயோகத்தின் பலனை நல்ல அனுபவிக்கின்ற ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதை அனுபவம் செய்ய வேண்டும். 7 நாள் வகுப்பை படித்துக்கொண்டு இந்த முரளியும் ஒழுங்காக படிக்க வேண்டும். படிக்கின்ற போது அந்த முரளியிலிருந்து நீங்கள் என்ன பார்க்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அது அந்த முரளியில் வரும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ. 2வது, நினைத்தவர்களெல்லாம் இந்த இயக்கத்திற்கு வரவும் முடியாது. இறைவனால் கோடியில் ஒருவரைத்தான் தேர்ந்தெடுப்பார். கோடியில் ஒருவரை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். எல்லோரையும் நினைத்தவுடன் அங்கு வர வைத்து விட மாட்டார். அதிலும் ஈடுபாடு உள்ள நல்ல ஆத்மாக்களை தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுக்கின்ற ஆத்மாக்கள் நாம் இறைவன் என்ன சொல்கின்றாரோ அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். நன்றாக வாழலாம். ஓம் சாந்தி. நன்றி.